ஒரு சில கம்பெனிஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, அதை பற்றி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கான தெளிவான முழுமையான விளக்கம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போனஸ் ஷேர் பற்றி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு கம்பெனி போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்குமா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அப்படி இல்லைன்னா போனஸ் ஷேருங்கிற பேரில் அந்த கம்பெனி வந்து சீட்டிங் பண்ணுறாங்களா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ போனஸ் ஷேர்னால் என்னென்னு பார்க்கலாமா. போனஸ் ஷேர்னால் ஒரு கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய ஷேர் அட் நோ காஸ்ட், சொல்லப்போனால் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடியது. எதனால் அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கறது மூலமாக அந்த ஷேரோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், அவங்களோட ரீடைன்ட் ஏர்னிங்ஸை கேபிட்டலைஸ் பண்ணலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா மோர் இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போனஸ் ஷேருங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு, எப்படி நான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு. பேசிக்காக ஒரு கம்பெனி வந்து போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டட் டேட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டை வந்து அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போனஸ் ஷேர் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ சடனாக டிசைட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸாகவே ஒரு டேட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் தான் அவங்க வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போனஸ் ஷேர் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:1, 2:1, 3:2 இந்த மாதிரி ரேஷியோவில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 3:2 அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட 3 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஷேர்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. இந்த கான்செப்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா, அவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அசியூம் பண்ணிக்கோங்க, ட்ரேட் டேஸ்டிக்னு ஒரு கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க. அப்போது அந்த கம்பெனி வந்து 1:1 ரேஷியோ வந்து உங்களுக்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1+1 எந்த ப்ரைஸில், 500 ருபீஸ் ப்ரைஸில் உங்களுக்கு ஆட் ஆகும். 1000 ருபீஸில் ஆட் ஆகாது, 500 ருபீஸில் 1+1 அப்படின்னு உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, 1000 ருபீஸ் ஒரு ஸ்டாக்கு, 500 ருபீஸ் 2 ஸ்டாக்கு, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் எதுக்கு அவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 இருக்கும்போது நம்ம 10,000 ருபீஸ் கேபிட்டலுக்கு 10 ஷேர் மட்டும்தான் வாங்க முடியும். அதே இது அவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா 500 ருபீஸ் ஒர்த்தில் நம்ம வந்து அதே சேம் கேபிட்டலுக்கு 20 ஷேர்ஸ் வாங்கலாம். 10 ஷேர் வாங்குறது எங்கே இருக்குது, 20 ஷேர் வாங்குறது எங்கே இருக்குது. அப்போது 10,000 ருபீஸில் 20 ஷேர் நம்ம வாங்கும்போது அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பார்ட் 2 வீடியோவில் கூட டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் அரௌண்ட் 150, JSW ஸ்டீலோட ப்ரைஸ் அரௌண்ட் 1000 ருபீஸ். ஆனால் எல்லோரும் எதை அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான். எதனால், அந்த கம்பெனி வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரெண்டுமே ஸ்டீல் செக்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட டாடா ஸ்டீலோட ப்ரைஸ் அரௌண்ட் 150 தான் இருக்குது. ஆனால் JSW ஸ்டீலோட ப்ரைஸு 1000 ருபீஸ் இருக்குது. அப்போது 150 ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ஸ்டாக் தான் எல்லோரும் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே 1000 ருபீஸ் இருக்கும்போது 1000, 2000 மேபி கன்சால்டேட் கூட ஆகலாம். ஆனால் 500ன்னு இருக்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் வந்து 550, 600, மறுபடியும் 1000 வரைக்கும் கூட போகலாம். அப்படி போகும்போது அவங்களுக்கு இன்னுமே டபுள் த ப்ராஃபிட். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களுக்குமே 1000 ருபீஸில் ஒரு ஷேர் இருந்த இடத்துல 500 ருபீஸில் 2 ஷேர் இருக்கும். அந்த 500 ருபீஸ் வந்து எகெயின் 1000க்கு போகும்போது உங்களுக்கு ஷேருமே டபுள் ஆகுது, எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸுமே கிடைக்குது இல்லையா. இதனால தான் அவங்க வந்து இதை போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக போனஸ்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் விப்ரோ வந்து 1:1 போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா December 3, 2024 ரெக்கார்டட் டேட்டு. அப்போ 2024 December 3 நீங்கள் விப்ரோவோட ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர் கிடச்சிருக்கும். அப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 585 ருபீஸ். இது வந்து NSEயோடது, BSEயோடது இல்லை.
இந்த ப்ரைஸுமே நம்ம வந்து சார்ட்டில் இப்போ செக் பண்ணி பார்க்க முடியாது, இது அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். ஆஃப்டர் அவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் கூட நீங்கள் மணி கண்ட்ரோல், investing.com இந்த மாதிரி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான். அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 585 இருந்திருக்கு. அவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் பாருங்கள் 291.80 rupees 2 ஷேர் அந்த மாதிரி மாறிட்டு. இந்த மாதிரி போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி 2 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம பார்க்கவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ரீட்டெய்லரோட மைண்ட் செட்லேருந்து நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 3 நம்ம வந்து விப்ரோவோட 10 ஷேர், ஒரு ஷேர் 585 rupeesனு 10 ஷேர் நம்ம வச்சுருந்ததா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது? 5850 rupees தான், 5850 ரூபா தான். போனஸ் அனௌன்ஸ் போனஸ்க்கு அப்புறமா நம்மக்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கும்? விப்ரோவோடது 20 ஷேர் இருக்கும். சேம் 5850 rupeesக்கு 291.80 rupeesனு விப்ரோவோட 20 ஷேர்ஸ் நம்ம ஓன் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ ஜஸ்ட் சார்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, கரண்ட்டாக விப்ரோ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 310 to 315 வச்சுக்கலாம். 315 ரூபாயில் விப்ரோ வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது டிசம்பர் 13 ஆனால் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ டிசம்பர் 13 உங்களுக்கு 315 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ ஷேர் வச்சுருக்கோம் நம்ம? 315 × 20 பார்த்தீங்கன்னா 6300 ரூபா ஒரு வீக்கில், அதாவது 10 நாளில். போனஸ் அனௌன்ஸ் பண்ணது டிசம்பர் 3 டிசம்பர் 13 315 ரூபா. அப்போது 6300 மைனஸ் 5850 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அந்த 5850ங்கிறது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அப்படியானா 10 டேஸில் உங்களுக்கு 7 to 8% ரிட்டர்ன்ஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுனால. ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது இதே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ உங்களுக்கு போனஸ் ஷேர்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறது நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போனஸ் ஷேர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.